வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜான் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சலே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். அறிக்கையை சமர்ப்பிக்க 5 பேர் கொண்ட மருத்துவ குழுவை நியமிக்க நீதிமன்றம் உத்தரவு. பண மோசடி வழக்கு யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி ஜூலை 16 நீதிமன்றம் அழைப்பு. 11 இளைஞர்கள் கடத்தல் விவகாரம். முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணரட்ன சந்தேக நபராக பெயரடிப்பு. ஓமானில் மர்மமான முறையில் உயிரிழந்த வவுனியா பெண் 1 மாதத்தின் பின் சடலம் இலங்கை வந்தது. உறவினர்கள் நீதி கோரிக்கை. வெளிநாட்டவர்களை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிய கும்பல். கணவன் மனைவி உட்பட 3 சுன்னாகத்தில் கைது. திருகோணமலையில் பௌத்த பிக்குகளின் சர்வதேச ஆன்மீக பயணம் ஆரம்பம். மாவட்ட செயலகம் அமோக வரவேற்பு. கடல் அரிப்பு அபாயத்தில் உடப்பு கிராமம். அவசர நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. குவைத்தில் புதிய சட்டம். இலங்கை உட்பட 10 நாடுகளுக்கு மட்டும் வீட்டு பணிப்பெண் வேலைவாய்ப்பு. 27 நாடுகளுக்கு தடை. இலங்கைக்கு எல்னினோ காலநிலை எச்சரிக்கை. அடுத்த மாதம் முதல் தாக்கம் ஏற்படக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர தகவல். டிட்வா சூறாவளி கடந்த 5 மாதங்களாகியும் மீளாத இயல்பு வாழ்க்கை. 4 மாவட்டங்களில் 1300க்கும் மேற்பட்டோர் இன்னும் முகாம்களில். அவை முதல் தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலே காவலில் இருந்தபோது சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாரா என பரிசோதித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 5 பேர் கொண்ட விசேட மனநல தடயவியல் மருத்துவ குழுமம் ஒன்றை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நியமித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த மருத்துவ பரிசோதனையை தெற்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்த மருத்துவ அறிக்கை அடுத்த வழக்கு தவணையின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதவானின் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுரேஷ் சலே சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மனு ஒன்று கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரை விசேட மருத்துவ குழு ஒன்றின் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தி மருத்துவ அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே நீதிமன்றம் இன்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நீதிமன்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகில் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்ற வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியின் பாதுகாப்பிற்காக விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் மற்றும் பெருமளவிலான போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலேவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட கொடூரமான மற்றும் மனிதாயமானவற்ற நடத்தையை கண்டித்து கடந்த 8ஆம் தேதி கொழும்பு கோட்டை ரயில் நிலைய வளாகத்தில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த சில அரசியல் கட்சிகளால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தின் தற்போதைய நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த சத்தியாகிரக போராட்டத்தை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வர ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்துள்ளனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி போரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மற்றொரு வழக்கு வரும் ஜூலை மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்பொலி முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்றைய நீதிமன்ற அமர்வின் போது பிரதிவாதிகளான யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோர் நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பாதுகாப்புத்துறை மற்றும் அரசியல் களத்தில் முக்கிய பிரமுகர்கள் தொடர்புபட்டுள்ள 3 வெவ்வேறு வழக்குகள் இன்று கொழும்பு மற்றும் அளுத்கொடை நீதிமன்றங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. கடந்த 2008ஆம் ஆண்டில் கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்த்தன 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபரான முன்னாள் லெப்டினன்ட் கமாண்டர் பிரசாத் சந்தன கெட்டியாராட்சிக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த குற்றச்சாட்டின் கீழ் இவரை பெயரிடுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த ஆதாரங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் அடுத்த வழக்குக்கு தேவையான ஜூலை மாதம் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்த்தனவுக்கு அழைப்பாணை விடுத்துள்ளது.
இதேவேளை முறையற்ற கொள்முதல் நடைமுறைகள் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயால் டி சில்வா லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு 16.5 மில்லியன் ரூபாய் தென்மாகாண சபை நிதி ஒதுக்கீட்டின் கீழ் பொது தன்னார்வ சங்கங்களுக்கு நாட்காலிகளை வழங்குவதற்காக விதிகளை மீறி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 54 மாகாண சபை உறுப்பினர்களின் வீட்டு அலுவலகங்களுக்கு 16,361 நாட்காலிகளை கொண்டு சென்று ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு பாரிய நட்டம் விளைவித்தமைக்காகவும் இவர் கைது செய்யப்பட்டு அலத்கடை பிரதம நீதவான் நீதிமன்றில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சுமார் 40 அரச வாகனங்களை தவறான முறையில் பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு ஏறத்தாழ 9 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையில் சரத் வீரவன்சவிற்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நீதிமன்றின் உத்தரவிற்கு அமைய இந்த வெளிநாட்டு பயண தடை உடனடியாக அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடும்ப பொருளாதார சுமை காரணமாக ஓமான் நாட்டிற்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்று அங்கு மர்மமான முறையில் உயிரிழந்த வவுனியாவைச் சேர்ந்த இளம்பெண்ணின் சடலம் 1 மாத கால போராட்டத்திற்கு பின்னர் இன்று இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த சிந்துஜா என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்தவராவார். குடும்ப வறுமை காரணமாக வெளிநாடு சென்றிருந்த சிந்துஜா அங்கு திடீரென்று உயிரிழந்துள்ளதாக கடந்த மாதம் உறவினர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து அவரது உடலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு உறவினர்கள் கடந்த 1 மாத காலமாக தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர். அந்த முயற்சிகளின் பலனாக இன்று காலை கொழும்பு பண்டார்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு அவரது உடல் கொண்டுவரப்பட்டு விமான நிலையத்தில் வைத்து உயிரிழந்த சிந்துஜாவின் சடலம் அவரது கணவரிடம் உத்தியோகமாக ஒப்படைக்கப்பட்டது. சிந்துஜாவின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. வறுமை காரணமாக வெளிநாடு சென்ற இடத்தில் எமது பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இந்த மரணம் குறித்து முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு எமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அவரது உறவினர்கள் ஆதங்கத்துடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப் புலம்பெயர் தேசங்களிலிருந்து வருபவர்களையும் ஏனையோரையும் ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று மிரட்டி பணம் மற்றும் நகைகளை பறித்து வந்த கும்பலைச் சேர்ந்த 3 சுன்னாகம் போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் கணவன், மனைவி மற்றும் மனைவியின் சகோதரர் ஆகியோர் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கும்பல் மிகவும் சாதுரியமான முறையில் இந்த மோசடியை அரங்கேற்றி வந்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வருகின்றவர்களை இலக்கு வைக்கின்ற இந்த திட்டத்தின்படி குறித்த பெண் முதலில் அவர்களிடம் ஆசை வார்த்தை கூறி ஒரு வீட்டுக்கு அழைத்துச் செல்வார். அவர் வீட்டிற்குள் சென்ற சில நிமிடங்களில் அங்கு திட்டமிட்டபடி வருகின்ற பெண்ணின் கணவனும் அவரது மச்சானும் அங்கிருக்கும் நபர்களை காணொலி பதிவு செய்து மிரட்டியுள்ளார்கள். அந்த பயமுறுத்தல்களை பயன்படுத்தி அவர்களிடம் இருக்கின்ற பணம் மற்றும் தங்க நகைகளை இந்த கும்பல்கள் கொள்ளையடித்து வந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் இதே பாணியில் ஒருவரிடம் பணப்பறிப்பு சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட நபர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இன்று அந்த கும்பலை அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள குறித்த பெண்ணுக்கு எதிராக ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய முறைப்பாடுகள் போலீஸ் நிலையத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றும் போலீஸ் விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. தாய்லாந்திலிருந்து இலங்கை வருகை தந்துள்ள பௌத்த பிக்குகளின் சர்வதேச ஆன்மீக பாதை யாத்திரை பயணம் திருகோணமலை நகரில் இருந்து இன்று பக்திபூர்வமாக ஆரம்பமானது. திருகோணமலை கண்டி பிரதான வீதியூடாக பயணித்த பிக்குகள் அடங்கிய குழுவினரை திருகோணமலை மாவட்ட செயலகம் சார்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்த குமார தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் நேரில் சென்று பொன்னாடை போர்த்தி பக்திபூர்வமாக வரவேற்று ஆசி பெற்றுக் கொண்டனர். இந்த சர்வதேச ஆன்மீக பாதை யாத்திரையானது திருகோணமலை, கந்தலாய், கபரணை, அனுராதபுரம், குருநாகல், மாத்தளை, கண்டி ஆகிய பகுதிகள் ஊடாக கண்டி நகரை சென்றடைய உள்ளது. சுமார் 10 நாட்கள் நடை பயணத்தை கொண்ட இந்த ஆன்மீக யாத்திரை குழுவினர் இலங்கையில் மொத்தம் 20 நாட்கள் தங்கியிருந்து வழிபாடுகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பாத யாத்திரையின் போது பிக்குகளுக்கான பாதுகாப்பு, தங்குமிடம் மற்றும் மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய வசதிகளும் உரிய முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆன்மீக பயணத்தின் போது அனைத்து தர்ம அன்பர்களும் பௌத்த பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு ஏற்பாட்டு குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளிரப் போகின்றது. லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகன்ஸ் அவார்ட்ஸ் 2026. சாதித்தவர்களுக்கு சல்யூட், சாதிக்க போகின்றவர்களுக்கு ஸ்பாட்லைட். இது சாதாரண நிகழ்வல்ல.
இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை தயாராகுங்கள். Behind Me International Media வழங்கும் Legends and Icons Awards 2026. புத்தளம் உடப்பு மீன் சந்தைக்கு அருகில் நேற்றிரவு ஏற்பட்ட கடுமையான தென்மேல் பருவக்காற்றின் காரணமாக அப்பகுதியின் மற்றொரு பகுதி கடலுக்குள் அடித்துச் செல்லப்படும் பேராபத்தை எதிர்நோக்கியுள்ளது. தொடர்ச்சியாக வீசி வரும் பலத்த காற்று மற்றும் சீற்றமுடன் காணப்படும் கடல் அலைகள் காரணமாக இப்பகுதியில் கடுமையான கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீன் சந்தையை ஒட்டியுள்ள நிலப்பகுதிகள் கடலில் மூழ்கி வரும் நிலையில் இன்று இரவுக்குள் அதற்கு அருகாமையில் உள்ள பிரதான வீதியும் கடலுக்குள் மூழ்கும் அதீத அபாய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதேசவாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் கடல் அரிப்பு மிக வேகமாக கிராமத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. உடனடியாக அதிகாரிகள் தலையிட்டு தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் ஒட்டுமொத்த கிராமமும் மக்களின் வாழ்வாதாரமும் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் என எச்சரித்துள்ளனர். எனவே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் மற்றும் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினர் உடனடியாக இவ்விடயத்தில் கவனம் செலுத்தி அவசர கால பாதுகாப்பு பணிகளை முன்னெடுத்து தங்களது ஊரை காப்பாற்ற முன்வர வேண்டும் என உடப்பு பிரதேச மக்கள் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருகோணமலை ஈச்சலம்பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெறுகல் ஆற்றிலிருந்து முதியவர் ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சலம்பற்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் மட்டக்களப்பு மாவட்டம் கொக்குவில் பிரதேசத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் நாகராசா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவ்விபத்து குறித்து மேலும் தெரிய வருவதாவது, உயிரிழந்த முதியவர் கடந்த சில நாட்களாக வெறுகலாலய வளாகத்தில் தங்கியிருந்துள்ளார். இந்நாட்களில் அவர் வெறுகலாற்றுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக சென்ற வேளையில் எதிர்பாராத விதமாக கால் தவறி ஆற்றுக்குள் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சடலம் மீட்கப்பட்ட ஆற்றங்கரை பகுதியில் இருந்து அன்னாரது பாதணிகள், கைவிளக்கு மற்றும் தண்ணீர் கேன் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை திருகோணமலை புல்மோட்டை பிரதான வீதியின் ஆத்திமோட்டை சந்தையில் இன்று இடம்பெற்ற வீதி விபத்தில் நபர் ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, பாதிக்கப்பட்ட நபர் திருகோணமலையிலிருந்து புல்மோட்டை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றில் வந்து ஆத்திமோட்டை சந்தையில் இறங்கியுள்ளார். பின்னர் அவர் வீதியை கடப்பதற்காக பாதையோரத்தில் நின்று கொண்டிருந்த வேளையில் திருகோணமலையிலிருந்து செலக்பியர் நோக்கி அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டிலிருந்து அவர் மீது பலமாக மோதியுள்ளது. இவ்விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட அந்த நபர் உடலின் பல பாகங்களிலும் ஏற்பட்ட பலத்த காயங்களுடன் அங்கிருந்த பொதுமக்களால் மீட்கப்பட்டு உடனடியாக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குவைத் நாட்டுக்கு வீட்டு பணிப்பெண்களை பணியமர்த்துவது இலங்கை உட்பட 10 நாடுகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத் நாட்டின் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அந்நாட்டின் வீட்டு பணியாளர் துறையை முறையாக ஒழுங்குபடுத்துவதற்காக புதிய சட்டத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்தே இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின் கீழ் 10 நாடுகளில் இருந்து மட்டுமே வீட்டு பணியாளர்களை அழைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் 9 நாடுகளில் இருந்து பெண் மற்றும் ஆண் ஆகிய இரு பாலாரையும் அழைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கை, இந்தியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், நேபாளம், தென்னாப்பிரிக்கா, பெனின், எரித்ரியா, எத்தியோப்பியா ஆகிய நாடுகளிற்கு இரு பாலாரையும் அழைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை செனகல் நாட்டிலிருந்து பணியாளர்களை பணியமர்த்துவது ஆண்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கென்யா, உகாண்டா, நைஜீரியா, மடகஸ்கார் மற்றும் பூட்டான் உள்ளிட்ட 27 நாடுகளில் இருந்து வீட்டு பணியாளர்களை அழைப்பதற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இவற்றில் சில நாடுகளில் இருந்து பெண் பணியாளர்களை அழைப்பதற்கு மாத்திரமே தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆண் பணியாளர்களை அழைப்பதற்கான அனுமதி தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பணியாளர்களுக்கு குவைத்தில் இன்னும் வாய்ப்புகள் உள்ளதால் இந்த புதிய சட்டத்திருத்தம் உள்நாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. எதிர்வரும் மாதம் முதல் இலங்கையின் வானிலையில் எல்னினோ காலநிலை மாற்றம் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இந்த அசாதாரண காலநிலை மாற்றமானது தற்போது நாட்டில் நிலவி வரும் தென்மேற்கு பருவ பேச்சு மழை காலநிலையின் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் ஏற்கனவே எல்னினோ நிலைமை உருவாகியுள்ள சூழலில் அதன் தாக்கம் பல்வேறு கட்டங்களாக சுமார் 11 மாதங்கள் வரை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாட்டின் வலிமையான மழைவீழ்ச்சி மற்றும் வெப்பநிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இலங்கையின் வானிலை நிலவரங்களில் எல்னினோ தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய சாத்தியமான பாதிப்பு
பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கும் அது குறித்து முன்னெடுக்கப்பட வேண்டிய அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்குமாக விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் இக்கலந்துரையாடலில் ஏற்பட போகும் காலநிலை சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் நீர்ப்பாசன திணைக்களம், மகாபலி அதிகார சபை, பேரிடர் மேலாண்மை மையம், விவசாய திணைக்களம், விவசாய அபிவிருத்தி திணைக்களம், நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை உள்ளிட்ட முக்கிய துறைகள் உட்பட 20 பிரதான அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்தின் மூலம் எல்னினோ தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய வறட்சி அல்லது ஒழுங்கற்ற மழைவீழ்ச்சி போன்ற பாதிப்புகளிலிருந்து விவசாயம் மற்றும் குடிநீர் விநியோகத்தை பாதுகாப்பதற்கான முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா சூறாவளியின் தாக்கம் ஏற்பட்டு 5 மாதங்களுக்கு மேலாகியுள்ள நிலையிலும் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. தங்களின் இருப்பிடங்களை இழந்த நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இன்றும் தற்காலிக நிவாரண முகாம்களிலேயே தஞ்சம் புகுந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள தற்காலிக முகாம்களில் தற்போதும் தங்கியுள்ள மக்களின் முழுமையான விவரங்களை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதன்படி பதுளை, கேகாலை, நுவரெலியா மற்றும் கொழும்பு ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 465 குடும்பங்களைச் சேர்ந்த 1337 பேர் இன்னமும் தற்காலிக பாதுகாப்பான மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த அனர்த்தத்தினால் பதுளை மாவட்டமே மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. அங்கு அமைக்கப்பட்டுள்ள 13 மத்திய நிலையங்களில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இன்னமும் தங்கியுள்ளனர். கேகாலை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 2 மத்திய நிலையங்களில் 43 குடும்பங்களைச் சேர்ந்த 133 பேர் தஞ்சம் புகுந்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் ஒரு மத்திய நிலையத்தில் 35 குடும்பங்களைச் சேர்ந்த 140 பேர் தற்போதும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் தலைநகர் கொழும்பில் உள்ள 2 மத்திய நிலையங்களில் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 61 பேர் இன்னமும் தற்காலிகமாக வாழ்ந்து வருகின்றனர். சூறாவளி தாக்கி பல மாதங்கள் கடந்தும் கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் தங்களின் சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாமல் முகாம்களிலேயே முடங்கியிருப்பது அவர்களின் எதிர்காலம் குறித்த பெரும் கவலையை தோற்றுவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிரந்தர வீடமைப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளை அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பு வந்தாரமூலையை பிறப்பிடமாகவும் திருகோணமலை அன்பு வெளிப்புறத்தை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு விக்ரம ஆராய்ச்சிக்கு சந்திரபால அவர்கள் 8/6/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் கைதடி வேட்கை புறப்படமாகவும் கைதடி தெற்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலாயுதர் பொன்னுத்துறை அவர்கள் 6/6/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் வசாவிளான மடப்படியை புறப்படமாகவும் கோப்பாய் மத்தியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணபதி ராஜகோபால் அவர்கள் 5/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு விநாயகபுரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மனோகரன் மெல்சி அவர்கள் 9/6/2026 அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.